ஈரோடு மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். எக்ஸ்போ பண்ண எல்லா ஊரையும் விட அதிகப்படியான கிரௌட் வந்தது ஈரோடுல தான். ஈரோடு மக்கள் கூட பழகுனதுக்கு அடுத்து அவங்களுடைய பாசத்துக்கும் நேசத்துக்காண்டியுமே எக்ஸ்ட்ராவா ஒரு நாள் திங்கக்கிழமை நாளைக்கு நம்ம எக்ஸ்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மறுபடியும் சொல்ற மக்களே, நாளைக்கு அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி திங்கக்கிழமை வரைக்கும் நம்ம ஆஃபர் ஈரோட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈரோடு மக்களே மறக்காம இந்த ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பரணி ஃபர்னிச்சரோட எக்ஸ்போ எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, மாம்பழத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்ம சேலத்துல தாங்க. அடுத்த 10 நாளைக்கு மாம்பழத்தை விட நம்ம பரணி ஃபர்னிச்சர் தான் சேலத்திலே ரொம்ப ஃபேமஸா ஆக போகுது. ஆமா மக்களே, பிப்ரவரி 26ஆம் தேதியில இருந்து மார்ச் 8ஆம் தேதி வரை மொத்தம் 11 நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம சேலத்துல நம்ம எக்ஸ்போ கண்டக்ட் பண்ண போறோம். எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலத்துல சாரதா காலேஜ் ரோட் ஃபேர்லேண்ட்ஸ் சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். அங்க ஃபேர்லேண்ட்ஸுக்கு பக்கத்திலே இருக்க தெய்வீகம் கல்யாண மண்டபத்துல வச்சுதான் நம்ம எக்ஸ்போ வேற லெவல்ல கண்டக்ட் பண்ண போறோம். அதனால சேலம் மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம எக்ஸ்போலே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம எக்ஸ்போல மட்டும் இல்லாம மொத்த இந்தியாலையுமே நீங்க பார்க்க முடியாத மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸை கண்டெய்னரா கொண்டு வந்து சேலத்துல இறக்கி காட்ட போறோம். அதனால சேலம் மக்களே, அத்தனை பிரம்மாண்டத்தையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா மறக்காம வந்து நம்ம எக்ஸ்போ விசிட் பண்ணி பாருங்க.